வெல்கம் டு பத்தல பத்தல அகம் டிவி வழியே வீடியோக்கு தப்பிச்சுக்கு பத்தல நான் தலைவா எப்படி இருக்க? ஏதோ போயிட்டு இருக்கியா? சரி, இந்த பார்ட் 2 வச்சுலாம் படம் நிறைய வர்றது இல்லையே. பார்ட் 2 கும்கியை பத்தி எதுவும் பேச போறியா? வேணாயா, என்னால முடியலையாயோ, தியேட்டருக்கே செஞ்சுட்டாங்கயா. வந்திருக்க படத்தை பத்தி தானே பேச முடியும். அதையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, பேசணும்ல அதை பத்தி. அதாவது ஒரே ஒரு கருத்து தான், தமிழ்ல பார்ட் 2 வந்து நல்லா ஓடுன படமே கிடையாது. ஆரம்பத்திலே சொல்லிடாத, கட் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல, உண்மையை தானே சொல்றேன். இதே அந்த தெலுங்குல பாகுபலி 2 எடுக்கிறாங்க, நல்லா ஓடுது. கேஜிஎஃப்ல 2 எடுக்கிறாங்க, நல்லா ஓடுது. தமிழ்ல மட்டும் ஏன் ஓடவே மாட்டேங்குது? அப்புறம் நானும் சொல்லுவேன், சிங்கம் 2 நல்லா ஓடிச்சு, சிங்கம் 3 நல்லா ஓடிச்சுன்னு சொல்லுவேன். சிங்கம் இப்ப படத்துல ஓடுனதை சொல்லையா, படம் ஓடிச்சாங்கிறது தான் நான் சொல்றேன். அப்படி வெளிப்படையா சொல்லிட முடியாது சுபாஷ். சரி சொல்லு, கருத்தை சொல்லுவோம். சரி, கும்கி 2 பத்தி இன்னைக்கு பார்ப்போம். கண்டிப்பா. கும்கி 2ல வந்து ஹீரோ புதுமுகம் ஒருத்தவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, மதியழகன் சொல்லி. படத்தோட ஸ்டார்டிங்ல நீயே கதை சொல்லி, நீ தானே சூப்பரா சொல்லுவேன். இல்ல, நானே சொல்லிடுறேன். என்னன்னா, கும்கி 2 ஆரம்பம் எப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் பிரபு சாலமனோட படம் பார்ட் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, கனெக்டிவிட்டிலாம் சூப்பராக காட்டியிருப்பாப்ல. ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது கூட நல்லா கனெக்டிவிட்டி காமிச்சிருப்பாரு. ஹீரோ ஹீரோயின்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி, முக்கியமாக படத்தோட நாயகனான யானை கூட கெமிஸ்ட்ரி இருக்கிறதுலாம் அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி இந்த சென்ஸ், அவங்க 2 பேருக்கிட்ட கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு குட்டியான, அப்புறம் சின்ன பையன், அந்த 2 பேரோட ரோல் காமிச்சிருப்பாங்க. இங்கே 2 பேருமே வந்து என்ன சொல்கிறது, சின்ன பையனுக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லலாம், சின்ன யானையும் அது என்ன பெருசாக பண்ணிடும்னு சொல்லலாம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்டிவிட்டி சூப்பரா இருந்தது. அது மட்டும் தான் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க, நீங்க அதை பத்தி பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் காமிக்கிறப்ப அது மட்டும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஸ்கூல்ல நடக்கிற சீன்ஸ், அவங்க வாத்தியார் அது இதுன்னு சொல்லி நிறைய இது போச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமான சம்பவம் ஒன்று இருக்கு. என்னன்னா, யானை வளர்ந்துருது, ஹீரோவும் வளர்ந்துடுறாரு. அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வளர மாட்டாங்க, அவங்க அப்படியே இருப்பாங்க. என்னன்னா அப்படியே இருப்பாங்க. ஆமா, 15 வருஷம் அதுக்கப்புறம் காட்டுறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். முடி ஒண்ணு குடும்பங்க நிறைக்கல. ஒரு காமன் கொஸ்டின், டை அடிச்சிருக்கலாம். காட்டுக்குள்ள இருக்கிறப்ப தெரியல. ஓகே, அதை காட்டவே மாட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா டை அடிச்சு வெள்ள முடியோட வராங்க. அது என்ன தெரியல, அது கிளைமேக்ஸ் அதோட விடாது. சரிங்களா? இப்போ வந்து ஹீரோவும் யானையும் ஒரு 5 வருஷம் பார்க்காம இருக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி சீன்லாம் வந்து நம்ம கனெக்டிவிட்டியா இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, ஹீரோ வராரு, அவர் யானையை பாக்குறாரு, நம்மளும் சும்மா படத்தை பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒன்றும் அவ்வளவா பெருசா இல்லைங்க. கும்கி 1ல இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக், கும்கில இமான் மாஸ்டர்ப்பா, இதுல வந்து புதுசா வேற ஒருத்தர்ப்பா, அவருக்கு அவ்வளவுதான் வந்திருக்கு. என்ன இல்ல, ஒரு பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னா பார்ட் 1ஓட நல்லா இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. கேமரா நல்லா இருந்துச்சுப்பா. கும்கி அவரே தான், சுகுமார் தான் இதுவும் பண்ணியிருக்காரு. நீ கேமரா பத்திலாம் பேசாத, பொன்னூறு மணி. யானை பறக்குதுங்க சில சீன்ஸ்லாம். ஓ, அது சிஜியா? கேமரா எப்படி இருந்துச்சு அத சொல்லு. சிஜி பிஜிலாம் சொல்லாத, எப்படி யானை பறக்கும் அது? நீ அதை மட்டும் பாக்குற. சில இடத்துல வந்து கிரீன் மேட் போட்டிருக்கிறது அப்படியே தெரியுது, அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? அப்படி சொல்றியா? நான் இன்னொரு சொல்லுவேன். சொல்லு. யானையை வந்து ரொம்ப அழகா டிராயிங் வரையுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இதோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. பிகாசோ எலிஃபென்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்றவங்க அதை ஃபுல்லா கொண்டு போயிருக்கணும்ல அழகா. அது எதுக்காக அது வச்சாங்கன்னே தெரியல. பாதியில அப்படியே தொங்க விட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு அர்ஜுன் தாஸ் வந்தாரு. அர்ஜுன் தாஸ் வந்து அவரை ஒரு பெருசா இப்படி இப்படி அப்படி இப்படின்னு காமிச்சாங்க. காமிச்சிட்டு அவர் பொண்ணு கூட பேசுறப்பே தெரிஞ்சு போச்சு, கடைசியில் இந்த பையன் யானையை சேர்த்து வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே போச்சு படம். எனக்கு இன்னும் பெருசா இந்த படத்து மேல அவ்வளவா ஆர்வம் இல்லை. ஏன்னா கும்கி 1 கம்பேர் பண்ணா கும்கி 2லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அது சொல்லிதான் மொத்தத்துல கும்கி 2 ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் டிங்